போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. கல்லீரல் பாதிப்படைகிறவங்களுக்கு தான் மஞ்சக்காமலை நிறைய வருது. ஓஹோ, அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு வருமோ? ஆமாம். அதாவது குறிப்பாக உடம்பே மஞ்சளாயிரும். அடாடாடாடா, கண்ணு மஞ்சள் நீங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், கண்ணு மஞ்சள் தான் கேள்விப்பட்டோம். உடம்பே மஞ்சளாயிரும். உள்ளுறுப்புகள் பாதிப்படையாமல், எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு சிகிச்சைக்கு நம்மளுடைய சித்த மருத்துவம் மிகச் சிறந்தது. கல்லீரல் அழுகிருச்சு, கல்லீரலை மாற்றி தான் ஆகணும். புது கல்லீரலை மாற்றினா தான் இவர் உயிரிழப்பார். இருப்பார். வயிறெல்லாம் வீங்கிருச்சு, கை காலெல்லாம் வீங்கிருச்சு, உள்ள தண்ணி தேங்கிருச்சு. எந்த நிலைமையில் இருந்தாலும் கல்லீரலை மாற்றாமல் இயற்கையான முறையில் நம்ம சித்த மருத்துவத்தால் செய்ய முடியும். சர்க்கரை நோயினால் கால் பாதங்கள்லையோ கால்லையோ வரக்கூடிய அந்த புண்கள் 1 மாதம் 1.5 மாதத்தில் நல்லா ஆறிடும். ஆனால் புற்றுநோயினால் வரக்கூடிய புண்கள் இனிமேல் எந்த வைரஸ் வந்தாலும், எப்படிப்பட்ட வைரஸ் பரவினாலும், நம்ம மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தோடு இணைந்து செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு உயிரிழப்பு கூட நடக்காதுன்னு ஆணித்தரமாக சொல்லுவாங்க. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் வீரபாபு. அவர் இங்கே தான் மணப்பாக்கத்தில் இருக்கார். திருநெல்வேலி பக்கம் அவருடைய ஊர். சித்த வைத்திய டாக்டர், முறைப்படி படித்தவர். கொரோனா காலத்தில் ஒரு 6000 பேரை சுகப்படுத்தியிருக்கார். நிறைய பேர் உயிர் போகிற நிலைமையில் மூச்சு விட முடியாமல் இருந்தவர்களையெல்லாம் சுகப்படுத்தியிருக்கிறாரு. அது அன்றைக்கு இப்போ நான் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்ட மாதிரி. ஆமாம், ஒருத்தர் ஏதோ சுகப்படுத்தினாருன்னு. நிறைய கூட்டம் இவர் ஒருத்தரே அதை கவனிக்க முடியாமல் போனதுனால தான் 6000. இல்லைன்னா மெட்ராஸில் யாருக்கு கொரோனா வந்துச்சோ அவங்க எல்லாரையுமே அவர் சுகப்படுத்தி இருப்பார். அப்படிப்பட்ட டாக்டர் வீரபாபு அவர்களை நம்ம இப்போ பேட்டி காண போகிறோம். அதில் என்னன்னா, மஞ்சக்காமால் சீரியஸ் ஆகி உயிர் போகிற நிலைமையில் வந்தவங்களையும் க்யூர் பண்ணியிருக்காரு. லிவரு, அதுக்கு அடுத்தது கல்லீரல், அப்புறம் இது நுரையீரல். அதான் நுரையீரல் தான் கொரோனா சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது புற்றுநோய். எல்லாமே சீரியஸ் கண்டிஷனில் பல்வேறு இடங்களில் போய் அதெல்லாம் முடியாமல் இங்கு இவருடைய ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அருமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் க்யூர் ஆகி நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் க்யூர் ஆகாமல். அவங்களாம் சீக்கிரம் க்யூர் ஆகிடுவாங்க. க்யூர் ஆகாமல்னா இவரால் முடியாமல் இல்லை, க்யூர் ஆகி போயிடுவாங்க. இதை விட அவர் வீட்டுக்கு நான் போனேன். ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காரு. உணவெல்லாம் சாப்பிட்டேன். இந்த சைவ உணவு எல்லையே இல்லை, அந்த அளவுக்கு ருசி. நான் ரொம்ப நாக்கு நீளம். நிறைய பேர் வீடுகளில் சாப்பிட்டு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நிறைய ருசியான பதார்த்தங்களை சாப்பிடுபவன். ஹோட்டல் 2 வச்சுருந்தேன், இப்போ இல்லை. அதனால் மிக அருமையாக அந்த உணவுகள் இருந்தது. உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கார் யார், வீரபாபு. இப்போ அவரை நாம் பேட்டி காணுவோம். வணக்கம் டாக்டர் வீரபாபு. கொரோனா சமயத்தில் 6000 பேரா? சரி. இப்போ என்னென்ன மாதிரி மஞ்சக்காமலையெல்லாம் வந்தால் க்யூர் பண்ணிவிடுவீங்களா? கண்டிப்பாக சார். மஞ்சக்காமலை கல்லீரல் சம்மந்தப்பட்டது தானே? ஆமாம் சார். கல்லீரல் பாதிப்படைகிற பொழுது தான் மஞ்சக்காமலை நிறைய வர்றது. ஓஹோ, அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு வருமோ? ஆமாம். அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கல்லீரல் படிப்படியாக பாதிப்படைஞ்சு அதன் மூலமாக படிப்படியாக அந்த பிலிரூபின்னு சொல்லுவோம் இல்லையா, அது படிப்படியாக அதிகமாகி ஒரு அளவுக்கு மேலே போகும்போது பிற மருத்துவத்தினால முடியாதுங்கிற நிலைமையில் வரும்போது, அதாவது குறிப்பாக உடம்பே மஞ்சளாயிரும். கண்ணு மஞ்சள் நீங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், கண்ணு மஞ்சள் தான் கேள்விப்பட்டோம். உடம்பே மஞ்சளாயிரும். அந்த மாதிரினா அந்த பிலிரூபின் அளவு ஒரு 40க்கு மேலே போயிடும். 35-40க்கு மேலே போயிட்டா பிற மருத்துவத்தில் கொஞ்சம் சிரமம். அந்த சமயத்தில் அந்த அளவு பிலிரூபினோட உடம்பு மஞ்சளாகி வரக்கூடிய மஞ்சக்காமலையும் நம்ம தமிழ்நாட்டோட இந்த சித்த மருத்துவத்தால் காப்பாற்ற முடியுங்கிறது தான் என்னுடைய பெரிய விஷயம். சரி, அடுத்தது கொரோனாவில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதை வேறுபட்டதாக இருந்தது. இப்போ நீங்கள் அந்த முதல் அலையின் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொரோனா நோயாளிகளும் ஆதங்கப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
என்னுடைய வீட்டில் என்னோடய அப்பாவுக்கு வந்தது அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அரசாங்கத்தில், எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு இங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க, குழந்தை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக மருத்துவமனைகளுக்கு அழைச்சிட்டு போனதுனால அவங்களுடைய மனநிலை ரொம்ப அச்சத்தில் போய் பதட்டம் இருக்கும்ல. நம்ம குழந்தை எப்படி இருக்கோன்னு அப்பா அம்மா நினைப்பாங்க, குழந்தைங்க அப்பா அம்மாவை காணோமேன்னு தவிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழலில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்ததுனால அரசாங்கத்தினால அந்த சமயத்தில் ஒரு நிதானமான செயல்பாடு செய்ய முடியல. ஆனால் நம்ம இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேருக்கு வருதா, 4 பேரும் ஒரே இடத்துலே இருந்தாங்க. நம்ம அந்த ஒரு நல்லா இருக்கு. அப்போ அந்த மனசில் அந்த பதட்டங்கள் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த சமயத்தில் பிற மருத்துவத்தில் வந்து மருத்துவத்தை பார்த்தாங்க, உணவை பார்க்க மறந்துட்டாங்க. நம்ம இதில் அப்படி கிடையாது. மருந்தை எந்த அளவுக்கு பார்த்தோமோ அதே அளவு உணவையும் பார்த்தோம். கொரோனா நோயாளி அப்படின்னாவே கடுமையான காய்ச்சல், நுரையீரலில் சளி அதிகமாகி அந்த தொற்று இன்ஃபெக்ஷன் அது அதிகமாகி மூச்சுத்திணறலில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை ஏசி அறையில் வச்சு சிகிச்சை அளிக்கிறதுலையே எனக்கு உடன்பாடு கிடையாது. கரெக்ட். குழுன்னு இருக்கக்கூடிய ஏசி அறையில் வச்சு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, அதனால ஏசி. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் காய்ச்சல் இருக்கும்போது, கடுமையான சளி இருமல் மூச்சுத்திணறலில் இருக்கும்போது நல்ல ஜன்னலை திறந்து விட்டு வெயில் பட்டால் எப்படி இருக்கும், இதமாக இருக்குமா இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம இடத்துல இருந்தது. அது வந்து ஒரு நல்ல ஒரு அந்த முன்னேற்றங்களுக்கான அது ஒரு சின்ன ஒரு காரணம். மூணாவது அந்த உணவு முறை. இப்போ அங்கே வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், மினி மீல்ஸ் இப்படி தான் கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம இடத்துல அப்படி இல்லை. தூதுவளை சாதம், கற்பூரவள்ளி சாதம், ஆடாதோட கஷாயம், தூதுவளை சூப்பு, இந்த உணவு முறையே வேறு மாதிரி இருக்குது. இவைகள் எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இவைகளெல்லாம் அந்த நோயாளிக்கு கிடைக்கிற போது படிப்படியாக முன்னேற்றம் தான் இருக்குமே தவிர பின்னோக்கி போக வாய்ப்பில்லை. ஒன்று மனசில் ஒரு தைரியம், ரெண்டாவது சொந்த பந்தங்கள்லாம் கூட இருக்கிறாங்க, மூணாவது நல்ல உணவு முறை, நாலாவது மருத்துவம். இதெல்லாம் கிடைச்சதுனால தான் நம்ம இடத்துல மக்கள் நிறைய படையெடுத்து வந்தாங்க, குணமாகி போனாங்க. உணவுக்கும் இந்த வியாதிக்கும் அவங்களால லிங்க் பண்ணவே முடியல நிறைய மருத்துவர்களால். நான் பார்த்தேன். இப்போ பாசிப்பருப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து கப உடம்புக்கு ஒத்துக்காது. தயிர் சாதம் கப உடம்புக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை உங்கள்கிட்ட போய். இல்லை, பித்தவாத கபத்தில் எது ஒத்துக்காதோ அது எல்லாமே முதல்ல அதை பார்த்துட்டு தான் உணவே கொடுக்கணும். உணவே மருந்து தானே. அது நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது உடலை கொரோனா காலகட்டத்தில் இந்த வைரஸ் தொற்று நுரையீரலை பாதிச்சிருக்கிற அந்த காலத்தில், சளி இருமல் இருக்கிற காலத்தில் உடலை முடிந்த அளவு வெப்பமாக வைத்துக்கொள்ள தான் முயற்சி செய்யும். நான் கூட வெயிலில் போய் உட்காந்துட்டேன் ஷூட்டிங்லாம். குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். ஓ சரி. அது நிறைய மக்களுக்கு அந்த சமயம் அறிவுறுத்தப்படவில்லை. என்ன நடந்தது அப்படின்னா, விட்டமின் சி கிடைக்குங்கிறதுனால எலுமிச்சம்பழ ஜூஸை போட்டு நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டாங்க. சார், வரக்கூடிய நோயாளிகள் எல்லாருமே சார் எல்லாம் அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, விட்டமின் சி இருக்குன்னு சொன்னாங்க, நானும் டெய்லி 2 லெமனை போட்டு ஜூஸை போட்டு தான் குடித்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசோட கடமை. நம்ம உடல் சூடு, அதனால ஒரு வியாதி வருகிற போது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும். இது உடலை குளிர்ச்சியடை செய்து கபநிலையை அதிகப்படுத்தி சளி இருமலை சந்திக்கிற நேரத்தில் போய் விட்டமின் சின்னு ஒரு சின்ன விஷயத்துக்காக லெமனு மாதுளம்பழம்னு சாப்பிட்றது மேற்கொண்டு நம்மளுடைய நோய் தொற்றை அதிகப்படுத்தக்கூடிய சூழல் தான் அது. ஏன்னா இந்த வைரஸ் வந்து நம்மளோட உடல் வெப்பநிலையில் இருக்கிற பொழுது சோர்வடையும். ஓ எது வைரஸ் நம்ம உடம்புல வெப்பநிலையில் இருக்கும்போது நம்ம உடம்பு வெதுன்னு நல்ல தூதுவளை, நல்ல மிளகு ரசம், கற்பூரவள்ளி இப்படி சாப்பிட்டு உடம்பு வெப்பமான நிலையில இருந்து, அதுதான் அந்த கோழி சாப்பிட சொல்றாங்களா? ஆமா, அதனால வெப்பமான நிலையில இருந்திருந்தா இந்த உள்ள நுழையக்கூடிய வைரஸ் அதனுடைய முழு பலனோட வேகமா செயல்பட முடியாது. 2வது நாள் 3வது நாள் சோர்ந்துரும், 4வது நாள் 5வது நாள் நம்ம நார்மல் ஆயிடும்.
ஆனால் நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சிருந்தால் அது நின்று விளையாடும். என்னங்கடா அது அது சோர்வடையாது, ஓ நம்மளை சோர்வடைய செய்யும். வெரி குட் வெரி குட். எத்தனை தடவை உலக நாடுகளில் வைரஸ் பரவுனாலும், ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம், ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வைரஸினுடைய உருவம் செயல்பாடு வேறுதலாக இருக்கலே தவிர ஏதாவது ஒரு வைரஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு கட்டமும் அதனுடைய தீவிரம் அதிகமாயிட்டு தான் வருது. இதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இனிமேல் எந்த வைரஸ் வந்தாலும், எப்படிப்பட்ட வைரஸ் பரவினாலும், நம்ம மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தோடு இணைந்து செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு உயிரிழப்பு கூட நடக்காதுன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன். உண்மையை சொல்கிறேன். அதாவது தொடக்க நிலை பரிசோதனைகளுக்கெல்லாம் ஆங்கில மருத்துவத்தை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளுறுப்புகள் பாதிப்படையாமல் ஒரு அழகான ஒரு சிகிச்சை, ஒரு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு சிகிச்சைக்கு நம்மளுடைய சித்த மருத்துவம் மிகச்சிறந்தது. இதெல்லாம் நான் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் பார்த்துட்டு சொல்ல, கிட்டத்தட்ட 6000 பேர் நம்ம கார்பரேஷன் ரெக்கார்ட்லேயே இருக்குது. ஓ ஆமாம், 5394 பேர் அரசோட சேர்ந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தனியாக நான் செகண்ட் அலையில் 2வது அலையில் தனியாக வைக்கும்போது மீதி பார்த்தேன். மொத்தம் 6000 பேர்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் நமது சித்த மருத்துவம் மிகச்சிறந்தது. நீங்கள் கல்லீரல் வந்து அழுகிருச்சு, கல்லீரலை மாற்றி தான் ஆகணும், நம்ம புது கல்லீரலை மாற்றினா தான் இவர் உயிரிழப்பார், வயிறெல்லாம் வீங்கிருச்சு, கை காலெல்லாம் வீங்கிருச்சு, உள்ள தண்ணி தேங்கிருச்சு, எந்த நிலைமையில் இருந்தாலும் கல்லீரலை மாற்றாமல் இயற்கையான முறையில் நம்ம சித்த மருத்துவத்தால் செய்ய முடியும். என்ன ஒரு நிதானமாக தான் செய்யணும். கல்லீரல் வந்து 75-80% டேமேஜ் ஆனால் கூட காமிக்காதாமே. ஆமாம், கடைசி நேரத்தில் தான். ஆமாம், சீரியஸ் கண்டிஷனில் வந்தப்போ ஒரு 3-4 மாதங்கள் பொறுமையாக இருந்து சிகிச்சை எடுத்தால் கண்டிப்பாக அந்த கல்லீரல் நல்ல குணமாகும். எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி பண்ண முடியும். இதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம் சார். அப்புறம் இந்த கேன்சர் என்னமோ க்யூர் ஆகிடுச்சுல்ல, உங்கள்கிட்ட வந்தவங்க சொன்னாங்க கேன்சர் புற்றுநோய் வந்துங்க சார். 3-4 விதமான புற்றுநோய் நல்ல குணமாகிறத நானே கண்கூட பார்த்துட்டு இருக்கிறேன். 4 விதமான என்ன புற்றுநோய்? அதாவது வகைங்கிறத விட அந்த உறுப்புகள், அதாவது மார்பகத்தில் வரக்கூடிய புற்றுநோய், அது பெண்களுக்கு கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோய், இவைகளெல்லாம் 4வது கட்டத்தில் இருந்தால் கூட குணப்படுத்த முடியுதுங்கிறத ஒரு 4 மாதம் 5 மாதம் தங்கி சிகிச்சை எடுக்கிற பொழுது நல்ல குணமாகிறத நம்ம பார்க்குறோம். ஓஹோ, அங்கே வந்து தங்கி இருந்தோம். ஆமாம், உங்கள் மருத்துவமனையில் அங்கே நிறையா பெட்டெல்லாம் இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம வந்து தங்காமல் மருந்து கொடுத்து விட்டு எதையுமே சரி செய்ய இயலாது. தங்கி சிகிச்சை எடுத்தால் முதல்ல 1 மாதம் 2 மாதத்துக்கு நிதானமாக தான் பலன் தெரியும். முதல்ல ஒரு 15 நாளைக்கு எந்த பலனுமே தெரியாது. அதுக்கு அடுத்து தான் படிப்படியாக தான் பலன் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப மெதுவாக பார்த்து செஞ்சோம்னா 3-4 மாதங்களில் நல்ல பலனை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தோல் புற்றுநோய்க்கு நம்ம வெளிப்புற சிகிச்சையும் செய்யலாம், உள்ளுக்குள்ளே கொடுக்குற மருந்தும். தோல் புற்றுநோய்னு என்ன அர்த்தம்? தோல் புற்றுநோய் வந்து இப்போ நிறைய வருது. எப்படி? அதாவது இப்போ ஒரு காயம் ஏற்படுற மாதிரி இருக்கும், காயம் மாதிரி இருக்கும், அந்த காயம் தொடர்ந்து ஆறாமல் இருக்கும். நீங்கள் என்ன வைத்தியம் பார்த்தாலும் ஆற மாதிரி போகும், திரும்ப புண்ணாகும். அது இந்த சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கா? இல்லை, சக்கரை வியாதினால வரக்கூடிய புண்ணு வேற. அது வேற. இல்லை, சாதாரண புண்ணு வந்தால் சக்கரை வியாதி வந்தால் ஆறாதுமாங்க. அந்த புண்ணு ஈஸியாக ஆற வச்சிடலாம். சரி. சர்க்கரை நோயினால் கால் பாதங்கள்லையோ கால்லையோ வரக்கூடிய அந்த புண்கள் வந்து 1 மாதம் 1.5 மாதத்தில் நல்லா ஆறிடும். ஆனால் புற்றுநோயினால் வரக்கூடிய புண்கள், அந்த இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் நல்ல குணப்படுத்த முடியும். அது எல்லாமே அந்த 3-4 மாதங்கள் பொறுமையாக இருந்தபோது தான் அந்த பலன் கிடைக்குது. அப்போ நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏசி போடுறதே இல்லை? அப்படி இல்லை, காய்ச்சலும் நுரையீரல் தொற்று சளி இருமலும் இருக்கக்கூடியவர்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்க. மற்ற நோய் லிவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை? அதெல்லாம் ஒன்றும், லிவருக்கு கேன்சருக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும், அதெல்லாம் சரி. அவங்க இப்போ வெயில் அடித்து வெக்கையாக இருக்குன்னா உள்ளே ஏசி, அது ஒன்றும் தப்பு கிடையாது.
மழை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் யாருமே ஏசி போட மாட்டோம். உண்மைதான். ஆனால் உங்கள் இடத்துலையும் வந்து ஃபேன் போட்டாலே போதும் போல இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது உங்கள் லொக்கேஷன். மணப்பாக்கம் தானே, அது நல்லா இருக்கும். இப்பயும் கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஃபேட்டி லிவருங்கிறாங்கல்ல, கொழுப்பு இருக்கிற கல்லீரலா, அது சின்ன பசங்களுக்கும் வருது, தடி ஆளுகளுக்கும் வருது, ஒல்லியானவர்களுக்கும் வருது, அப்புறம் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வருது, மது அருந்தாதவர்களுக்கும் வருது. இதுதான் உழைப்பு சம்மந்தப்பட்டதா இல்லை ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா அதை உங்களால் க்யூர் பண்ண முடியுமா? கல்லீரல் கூடிய புற்றுநோயே கரைகிற பொழுது இந்த கொழுப்பு கரைகிறதுல ஒரு விஷயமே இல்லை. ஜுஜுபி. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவு முறையில் அசைவம் அதிகமாக இருந்தால், குறிப்பாக ஆடு, இது அதிகமாக இருந்தால், கொழுப்பான உணவுகள் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம், அப்போ சாப்பிடுவதற்கேற்ற உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருக்கணும், உடல் உழைப்பு இருக்கு. நீங்கள் வந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்கலாம் பாருங்கள், நல்ல வயிறு இந்த இடத்துல நல்ல ஒரு தொந்தி தெரியும், நல்லா தெரியும். ரெண்டாவது, அவர்களுடைய உடல் உழைப்பை விசாரித்தா அந்த அளவுக்கு இருக்காது. சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க. இதுதான் அவங்க காலையில் சும்மா பேருக்கு ஒரு வாக்கிங், அது கூட சாயந்தரம் ஒரு வாக்கிங், அது போனால் கூட பரவாயில்லையே, பரவாயில்ல. வாக்கிங் கூட போகாதவங்களுக்கு தான் அந்த ஃபேட்டி லிவர்லாம் வருது. அதனால் ஃபேட்டி லிவர்லாம் கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 நிறைய பேர் வர்றாங்க. அதெல்லாம் அதிகபட்சம் 1.5 மாதம் நல்ல கரை. பெரிய 1.5 மாதம் 48 நாள் ரொம்ப போனால் நல்லா இருக்குது. அதனால ஃபேட்டி லிவர்லாம் கரைஞ்சி ஓடி, அதெல்லாம் எளிதாக செய்ய முடியும். உணவு முறை சரி செய்யணும், உடற்பயிற்சியை சரி செய்யணும், நடைப்பயிற்சியை சரி செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம்னா அழகாக செய்யணும். இப்போ வந்து திரும்ப ஒரு வைரஸ் ஏதோ வருதுங்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. அது சின்ன குழந்தைங்களை தான் அஃபெக்ட் பண்ணுதான். அங்கே தான், அதுக்காக தான் எனக்கு ஒரு அச்சம். என்ன விஷயம்னா, போன அலையில் வந்து குழந்தைகளை பெருசாக பாதிக்கலை. குழந்தைகளுக்கு கொரோனா வந்துச்சுன்னே நம்ம பார்க்கல, எல்லாருமே பெரியவங்களுக்கு தான் வந்தது. அதில் உள்ள அசௌரியங்களை பெரியவங்க ஏற்றுக்கிட்டாங்க, சமாளிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு வருகிற பொழுது